ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்று பட தயாரிப்பு தரப்பிலிருந்து வாதமானது துவங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதன் விசாரணையானது தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த வழக்கு ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கின்றது. பல்வேறு முக்கியமான அந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நீதிபதிகள் தரப்பிலே இரண்டு பக்கமும் மாறி மாறி கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான புகாரை யார் பெற்றார்கள் என்று தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கேட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் படத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் ட்ரெய்லர் காட்சிகளில் சில வசனங்கள் இருக்கும். அந்த வசனத்தை பார்த்துவிட்டு தனியார் அமைப்புகள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடுவார்கள். ட்ரெய்லரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனம் எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலான வசனமாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருந்த புகாரில் ட்ரெய்லரை முன்னிறுத்தி ட்ரெய்லரை சுட்டிக்காட்டி அதில் இருந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து ஒரு எந்த வகையிலும் புகார் அளிக்கப்படவில்லை. எனவே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கூட அந்த ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார்கள். படத்தை இன்னும் மக்கள் பார்க்கவில்லை, இதுவரை படத்தை பார்த்திருக்கக்கூடியது படத்தை எடுத்த நாங்கள், படத்தை பார்த்தது தணிக்கை குழு மட்டும்தான், படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தவிர்த்து முழு படத்தையும் பார்த்தது தணிக்கை குழு மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது யார் புகார் அளித்தது, இந்த படத்திலே மத உணர்வு புண்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற புகாரை வழங்கியது யார் என்ற ஒரு கேள்வியினை ஏற்கனவே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தனி நீதிபதி முன்பாக எழுப்பியிருந்தார்கள். அப்பொழுது நடைபெற்ற விசாரணையில் தான் படத்திற்கு எதிராக புகார் அளித்தது படத்தை பார்த்த தணிக்கை குழுவினுடைய ஒரு உறுப்பினர் என்பது தெரிய வந்தது. தணிக்கை குழுவின் உறுப்பினர் படத்தை பார்த்துவிட்டு தணிக்கை வாரியத்தினுடைய தலைவரிடம் புகார் அளிக்கின்றார். மத உணர்வு புண்படுத்தப்பட்டிருக்கின்றது, ராணுவத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள், ராணுவ லட்சினையை அதில் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள், இதுபோன்று ராணுவத்தை காட்டும் பொழுது ராணுவத்தின் அனுமதி பெற வேண்டும், அந்த அடிப்படையில் தான் இந்த புகார் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே பொதுமக்களோ அமைப்புகளோ எந்த புகாரும் அளிக்கவில்லை. தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தணிக்கை வாரியத்தின் தலைவரிடம் ஒரு புகார் அளித்திருக்கின்றார் என்ற விவரம் அப்பொழுதுதான் தெரிய வந்தது. இப்போதும் கூட நீதிமன்றம் அதை ஒட்டிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. படத்திற்கு எதிராக புகார் யாரிடம் கிடைத்தது என்று நீதிபதிகள் கேட்டார்கள். அதற்கு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லும் பொழுது புகாரை மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு தலைவர் பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அடுத்ததாக சொல்லும் பொழுது படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்து விட்டார்கள். UA என்ற சான்றிதழை கொடுப்பதாக எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். படத்தை பார்த்து முடித்ததும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும். ஒரு படத்தை பார்த்தவுடன் அந்த குழுவினர், தணிக்கை சான்று குழுவினர், இந்த படத்தை நாங்கள் பார்த்து விட்டோம் என்று உடனடியாக அதற்கான சான்றிதழ் என்ன என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டு 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தணிக்கை வாரியத்தின் உறுப்பினருக்கு எதிரான ஒரு வாதமாக இதை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தணிக்கை வாரியத்தில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் 5 உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதில் 4 பேர் படத்திற்கு அந்த UA என்கின்ற சான்றிதழை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றார். அந்த உறுப்பினர் நேரடியாக தணிக்கை வாரியத்தின் தலைவரிடம் சென்று புகார் அளித்திருக்கின்றார். அவர்தான் சொல்லியிருக்கின்றார் படத்தில் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கின்றது, படத்தில் ராணுவத்தினுடைய அனுமதி இல்லாமல் ராணுவத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதாக புகார் அளித்திருக்கின்றார். அந்த புகார் கூட படத்தை பார்த்து முடித்து 4 நாட்களுக்கு பிறகுதான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை தலைமை நீதிபதியிடம் முன்வைத்திருக்கின்றது. இந்த விவாதங்கள் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எந்த அளவு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு கை கொடுக்கக்கூடிய விவாதமாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை முன்வைக்கப்பட்ட விவாதங்களிலிருந்து சற்று மாறுபட்ட வாதங்களாகவே இன்று காலை முதல் புதிய கோணத்தில் 2 தரப்பிலும் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்சார் போர்டும் கூட தங்கள் தரப்பிலே பல வாதத்தை முன்வைத்த பொழுது விதிகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்கென்று சினிமோட்டோகிராஃபி என்கின்ற விதியை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதியிலிருந்து சற்றும் பிசகாமல் தான் இந்த படத்தினுடைய இந்த சான்றிதழ் வழக்குகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லும் பொழுது கூட ஒரு படத்தை வழங்கினால் 2 நாட்களிலே அது தொடர்பான முடிவை சொல்ல வேண்டும் தணிக்கை குழு. அது மட்டுமல்லாமல் படத்தை பார்த்தவுடன் தங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையிலே தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும். வீட்டுக்கு போய்விட்டு 4 நாட்கள் கழித்து வந்து புகார் கொடுத்து படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்காமல் நிறுத்தி வைப்பதெல்லாம் சரியல்ல என்கின்ற கருத்தை தற்பொழுது இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்வைத்திருக்கின்றார்கள். சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் கொடுத்து யார் என்பதை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் தணிக்கை வாரியம் சொல்லுகின்றது. அதாவது சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் கொடுத்தது யார் என்பதை தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்க கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான தகவலை தணிக்கை வாரியம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லும் பொழுது
நாங்கள் படத்தை எடுத்தோம், படத்தை எடுத்த நாங்கள் அந்த படத்தில் என்ன காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது, வசனம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டோம். படத்தை பார்த்தது 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை வேறு யாருமே பார்த்திருக்க முடியாது. ஆனாலும் இந்த படத்திற்கு எதிராக ஒரு புகார் வந்திருப்பதாகவும் அந்த புகாரிலே மத உணர்வு புண்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி யார்தான் இந்த படத்தை பார்த்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். அதன் பிறகு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி படத்திற்கு எதிராக புகார் அளித்ததே படத்தை பார்த்த ஒரு தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் தான் என்பதை நீதிமன்றத்தில் சொன்னார்கள். இது எப்படி நியாயமாக இருக்கும்? ஒரு உறுப்பினரே படத்தை பார்த்துவிட்டு எப்படி தணிக்கை வாரியத்தின் தலைவரிடம் சென்று புகார் அளிக்கலாம்? எங்களுக்கு அந்த தகவலை கூட இவர்கள் ஏன் சொல்லவில்லை என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கடந்த முறை விவாதத்தின் பொழுது கூட ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இப்பொழுது தணிக்கை வாரியத்தின் சார்பிலே ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு படத்திற்கு தணிக்கை சான்றிதழை கொடுப்பதற்கு முன்பாக அந்த சான்றிதழை ஏன் கொடுக்கவில்லை, எந்த புகார் அடிப்படையில் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அந்த புகாரை கொடுத்தது யார் என்ற விவரத்தை சான்றிதழ் கொடுக்கும் வரை எங்களால் பகிர முடியாது. அதன் காரணமாகத்தான் புகார் கொடுத்தவர் யார் என்பதை நாங்கள் பகிரவில்லை. புகாரை பெற்றுக்கொண்டது மும்பையில் இருக்கக்கூடிய தணிக்கை வாரியத்தினுடைய சென்சார் போர்டு தலைவர் தான் புகாரை பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு விவரத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் படத்திற்கு எதிராக ஒரு தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர் இந்த புகார் அளித்திருக்கின்றார் என்றும் அந்த புகாரை கூட படத்தை பார்த்தவுடன் அவர் அளிக்கவில்லை. படம் பார்த்து முடித்து வீட்டுக்கு போய்விட்டு 4 நாட்கள் கழித்து வந்து படத்திலே மத உணர்வு புண்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஒரு புகாரை அளித்திருக்கின்றார். இது எல்லாம் விதிமீறல், இதை கவனத்தில் கொள்ளக்கூடாது. தனி நீதிபதி வழங்கிய உத்தரவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதிகளை பின்பற்றி தான் தனி நீதிபதி UA என்கின்ற சான்றிதழை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் என்பதாக மூத்த வழக்கறிஞர் தற்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோன்று தயாரிப்பு நிறுவனம் சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதியை இவர்கள் மீறிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் அனைத்து விவரங்களும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் டிசம்பர் 21க்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உள்ளது என்று தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கின்றது. பதிலுக்கு பதில் வாதமாக இவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சென்சார் போர்டு எழுந்து அந்த தரப்பு வழக்கறிஞர் சொல்லுகின்றார், ARL சுந்தரேசன், படத்திற்கு எதிராக புகார் வந்திருக்கின்றது, எனவே நாங்கள் சான்றிதழ் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியுமே தவிர யார் புகார் அளித்தார்கள் என்ற விவரத்தை எல்லாம் உங்களிடம் பகிர முடியாது. குறைந்தபட்சம் படத்திற்கு நாங்கள் என்ன சான்றிதழ் வழங்குகின்றோம் என்பதை இறுதி செய்து அறிவிக்கும் வரை புகார்தாரரை நாங்கள் சொல்ல முடியாது என்று படத்தின் இந்த சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர் எழுந்து சொல்லுகின்றார். உடனே பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் எழுந்து சொல்லுகின்றார், படத்தை வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் இந்த சென்சார் போர்டு என்பதற்காகத்தான் பல விதிகளை அரசு கொண்டு வந்தது. இணையத்தில் உடனுக்குடன் அது தொடர்பான விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் வெளிப்படைத்தன்மையை மீறி இருக்கின்றார்கள். வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதியை சென்சார் போர்டு மீறி இருக்கின்றது. எங்களுக்கு டிசம்பர் 29ஆம் தேதி வரை எந்த விவரமும் தெரியவில்லை. அதாவது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், படத்தை மறுபார்வையிடுவதற்காக மற்றொரு குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றோம் என்ற விவரத்தை கூட எங்களுக்கு சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள்.